பாதுகை, ஹோமாகம, பெலன்பத்த மற்றும் பன்னிப்பிட்டிய ஆகிய பகுதிகளில் மேற்கொள்ளப்படவிருந்த 24 மணித்தியால நீர்வெட்டு 18 மணித்தியாலங்களாக குறைக்கப்பட்டுள்ளதாக தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகால் அமைப்பு சபை தெரிவித்துள்ளது. நாடு முழுவதிலும் உள்ள அனைத்து அரசு வைத்தியசாலைகளிலும் இன்று காலை 8 மணி முதல் மீண்டும் வேலை நிறுத்த போராட்டம் ஒன்று ஆரம்பிக்கப்பட உள்ளதாக அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது. கிளிநொச்சி தருமபுரம் போலீஸ் பிரிவிற்குட்பட்ட கல்லாறு பகுதியில் அனுமதி பத்திரமின்றி முரணான வகையில் மணல் ஏற்றிய குற்றச்சாட்டில் நேற்று 4 கைது செய்யப்பட்டுள்ளனர். மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் நிலவும் போர் சூழலினால் நாட்டின் பொருளாதாரத்திற்கு ஏற்பட்டுள்ள பாதிப்புகளை தணித்து அத்தியாவசிய பொது சேவைகளை பேணுவதை உறுதிப்படுத்துவதற்கும் தற்போதைய அரசு நிதி மற்றும் அனுமதிக்கப்பட்ட அரசு செலவு எல்லைகளுக்குள் செலவினங்களை முகாமைத்துவம் செய்வதற்கும் நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சு சுற்றறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. சிறுபோக நெற்செய்கை ஆரம்பிக்கப்பட்டுள்ள பகுதிகளில் உள்ள விவசாயிகளுக்கு உரங்களை விநியோகிப்பதற்காக தமிழ்நல சேவை நிலையங்கள் விடுமுறை நாட்களிலும் திறக்கும் என விவசாய அபிவிருத்தி திணைக்களம் தெரிவித்துள்ளது. இணையவழி நிதி மோசடி சம்பவத்துடன் தொடர்புடைய குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட 147 வெளிநாட்டவர்களையும் எதிர்வரும் 9ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க சிலாபம் நீதவான் நீதிமன்றம் நேற்று உத்தரவிட்டுள்ளது. ஈரானின் சிவில் உட்கட்டமைப்புகளை இலக்கு வைத்து அமெரிக்கா முன்னெடுக்கும் தாக்குதல்களை ஈரான் கடுமையாக கண்டித்துள்ளது. யாழ்ப்பாண பல்கலைக்கழக விரிவுரையாளர் கொலை வழக்கில் கைதான 2 சந்தேக நபர்களையும் எதிர்வரும் 16ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தம்பலகாமம் முள்ளிப்பொத்தானை பகுதியில் அனுமதி பத்திரமின்றி 2045 லிட்டர் டீசலை கையிருப்பில் வைத்திருந்த குற்றச்சாட்டில் 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். ஈரானின் வான்பரப்பிற்குள் பறந்த அமெரிக்காவின் 2வது F-35 ரக போர் விமானத்தை சுட்டு வீழ்த்தியுள்ளதாக ஈரான் புரட்சிகர ராணுவம் தெரிவித்துள்ளது. உறுதிப்படுத்தப்பட்ட உண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆயுள் மீடியாவை ஃபாலோ செய்யுங்கள்.